ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான ஓஹோ எந்தன் பேபி அப்படின்ற ஒரு லவ் ஸ்டோரியை தாங்க பார்க்க போறோம். இல்ல 3 லவ் ஸ்டோரியை பார்க்க போறோம். நடிகர் விஷ்ணு விஷால் இருக்கிறார் இல்லையா, அவருடைய பிரதரை இந்த படத்துல ஹீரோவா இன்ட்ரோ பண்ணி வச்சிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட ஒரு பெரிய நடிகர் கிட்ட போய் அவருடைய கதையை சொல்றாருங்க. ஆனா அவருக்கு அந்த கதை சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஒரு லவ் ஸ்டோரி இருந்தா கொண்டாப்பா, நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கைவசம் ஒரு லவ் ஸ்டோரி வச்சிருக்காருங்க. அந்த லவ் ஸ்டோரியை கேட்டு அந்த ஒரு நடிகரும் இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. ஆனா அந்த லவ் ஸ்டோரியில ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. அது என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சா இல்லையா அப்படின்றது தான் மொத்த படமே. இது ஒரு ஃபீல் குட் படம் அப்படின்றதுனால சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காதல்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில கொடுத்து வச்சவங்களுக்கு ஒரு லவ் ஸ்டோரியே போதுமானதா இருக்கும். ஆனா சில பேருக்கு 1 இல்ல 2 இல்ல 3 லவ் ஸ்டோரி நடந்தாலும் அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் வராது. அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போறது அஸ்வினோடைய கதையை தான். அஸ்வின் தான் இந்த படத்தோடைய ஹீரோங்க. அஸ்வின் பாத்தீங்கன்னா டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட இருக்கக்கூடிய ஒரு ஆளு. இவரோட வாழ்க்கையில 3 லவ் ஸ்டோரிஸ் நடந்திருக்கு. அந்த 3 லவ் ஸ்டோரிஸ்ல இவர் காதல்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? இப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நேரா ஒரு நடிகரை மீட் பண்றதுக்காக ஒரு நடிகருடைய ஆபீஸ்க்கு போறாருங்க. அவருடைய வீடும் ஆபீஸும் ஒன்னா தான் இருக்குது. சோ அந்த நடிகர் வேற யாரும் கிடையாது, நடிகர் விஷ்ணு விஷால் தான். அவருக்கு மேனேஜரா இருக்கக்கூடிய நபர் தான் நம்ம கிங்ஸ்லி. நடிகர் விஷ்ணு விஷால் எந்த டைமுக்கு எந்த ஷூட்டிங்க்கு போகணும் அப்படின்ற கால்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருந்துட்டு இருக்காருங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அஸ்வின் அப்படின்ற பையன் உங்ககிட்ட கதை சொல்றதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோவும் நடிகர் விஷ்ணு விஷால் கிட்ட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அது என்ன கதை அப்படின்றத நான் சொல்ல நீங்களே கெஸ் பண்ணுவீங்க பாருங்க. தமிழ்நாட்டுல புகழின் உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நடிகர் இதுதான் தான் நடிக்கக்கூடிய கடைசி படம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாரு. இதை கேட்டு ஃபேன்ஸும் மக்களும் அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. அடுத்து இந்த நடிகர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க, நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்களே, கண்டிப்பா ஒரு அரசியலுக்கு தான் வர போறாரு அப்படின்ட்டு. ஆனா அதுதாங்க இல்ல, அவரு ரேசிங்க்கு போயிட்டாருங்க. தல வாழ்க தளபதி வாழ்கன்னு எவ்வளவு நாள் இப்படி சொல்லிட்டு இருக்க போறீங்க, நீங்க எப்ப வாழ போறீங்க அப்படின்னு மக்களை எல்லாம் வாழ சொல்லிட்டு அவரு ரேசிங்க்கு போயிட்டதா வந்து சொல்றாருங்க. என்னப்பா தளபதியோட ரியல் லைஃப் கதையை மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூஃப் கதை எடுக்கலான்னு வந்திருக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ ஆமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இந்த மாதிரி ஸ்பூஃப் கதையில நடிக்கிறதுக்கு மிர்ச்சி சிவா இருக்கிறாரு, வேற எதனா கதை சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்கிட்ட ஒரு கிரைம் த்ரில்லர் இருக்கு அப்படின்னு ராட்சசன் கதையை சொல்றாருங்க. உடனே விஷ்ணு விஷால் சொல்லிடுறாரு, கிரைம் த்ரில்லர் கதை, ஆக்ஷன் படம் இந்த மாதிரிலாம் நடிச்சு எனக்கு போர் அடிச்சு போயிடுச்சு. நான் வந்து ஒரு நல்ல லவ் ஸ்டோரியில நடிக்கலான்னு இருக்கிறேன். அதனால இதனால லவ் ஸ்டோரி இருந்துச்சுன்னா கொண்டு வாப்பா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாருங்க. வெளியில வந்த நம்ம ஹீரோ கிட்ட விஷ்ணு விஷாலோட மேனேஜரான கிங்ஸ்லி சொல்றாருங்க, விஷ்ணு விஷால் அடுத்து ஒரு லவ் ஸ்டோரியில நடிக்கிறதா ஒரு தீர்மானம் எடுத்துட்டாரு. அதனால நல்ல லவ் ஸ்டோரியா கொண்டாந்து அவர் இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உன்னோட கதையில அவர் நடிப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க, நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து சோகமா கிளம்புறாருங்க. அப்படி பைக்ல போயிட்டு இருக்கும்போது அவரோட லைஃப்ல நடந்த பல சம்பவங்களை நினைச்சு பாக்குறாரு. போனவர் ரிட்டர்ன் மறுபடியும் ஆபீஸ்க்கு வராரு. கிங்ஸ்லி கிட்ட என்கிட்ட லவ் ஸ்டோரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உள்ள கேட்டா இல்லன்னு சொன்னா, வெளியில கேட்டா இருக்குன்ற, என்னடா நடக்குதுங்க, சரி வா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு விஷால் கிட்ட கூட்டிட்டு போறாருங்க. அவரும் கதை கேட்கறதுக்கு தயாரா தாங்க இருக்கிறாரு. கதை சொல்றாரு. நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா, அவரோட கதையவே நம்ம கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நிறைய அபார்ட்மெண்ட் பில்டிங் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த அபார்ட்மெண்ட் பில்டிங்ல ஒரு வீட்ல தாங்க இவர் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காரு. ஹீரோ 9ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பையன். ஹீரோக்கு அப்பா அம்மா இருக்காங்க. ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா ஜாதகம், ஜோசியம் இது எல்லாத்தையும் எப்போதுமே கண்மூடித்தனமா நம்பக்கூடிய ஒரு ஆளுங்க. இந்த வாஷிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை ஒரு கிட்டா ஒருத்தங்களுக்கு சேல் பண்ணி அவங்க 10 பேருக்கு சேல் பண்ணி அதுல இருந்து ஒரு 10 பேருக்கு அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ற மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங் ஜாபை இவர் பாத்துக்கிட்டு இருக்காருங்க. அதுல இருந்து கூடி சீக்கிரம் நிறைய வருமானம் வரும் அப்படின்னு ரொம்ப நம்பி அந்த வேலையை பாக்குறாரு. பட் அதுல இருந்து பெருசா எந்த வருமானம் வரது கிடையாதுங்க. ஹீரோட அம்மா வந்து பேங்க் எம்ப்ளாயா இருந்துட்டு இருக்காங்க. சோ அவங்களோட வருமானத்தை வச்சுதான் வீடே ரன் ஆயிட்டு இருக்கு. வீட்டுல பாத்திரம் எல்லாம் தொலைக்கும் போது, நீ எதுக்காக இந்த ஒரு சோப்பை பயன்படுத்துற, நான் சேல் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்டை பயன்படுத்து அப்படின்னு தன்னோட மனைவி கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாருங்க. ஆனா மனைவிக்கே பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் சுத்தமாவே பிடிக்கல. நீ இப்படியே சொல்லிட்டு கூடி சீக்கிரம் இந்த பிசினஸ்ல இருந்து எனக்கு பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது, அதனாலதான் என்னோட ஈபி வேலையை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோடைய அம்மாக்கு தூக்கி வாரி போட்டுருது. நல்ல ஜாப்ல இருந்து அந்த வேலையை விட்டுட்டு இந்த மார்க்கெட்டிங்கை முழுசா நம்பி இறங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமான ஆர்குமெண்ட்டுங்க. எப்ப பார்த்தாலும் இவங்க அம்மா அப்பாக்கு சண்டை தீரவே தீராது. இதனாலே ஹீரோவோட அந்த சைல்ட்ஹுட் லைஃப் அப்படின்றது பயங்கரமா டேமேஜ் ஆகுதுங்க. இவங்க வீட்டுல சண்டை நடக்கிறது 1 முறை 2 முறைனா பரவாயில்லைங்க, தினம் சண்டை வீட்டுல இருக்கிறதுக்கே இவருக்கு நரகமா இருக்குங்க. அதனால இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எதையாவது ஒன்ன போட்டு உடைச்சிருவாரு. ஏன்டா உடைச்ச அப்படின்ற மாதிரி கேட்க, கை தவறி விட்டு உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிடுவாருங்க. உடனே அதை கிளீன் பண்ற பிஸியில இவங்க 2 பேர்த்தோட சண்டை சால்வ் ஆகும். ஒவ்வொரு முறை சண்டை போடும் போதும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை போட்டு ரிப்பீட்டடா உடைச்சு ஒரு பழகிட்டாருங்க. இது ஒரு ஹேபிட்டாவே ஹீரோக்கு மாற ஆரம்பிக்குது அவங்களுடைய அம்மா அப்பானால. ஹீரோடைய அப்பாக்கு தம்பி இருக்கிறாருங்க. அவரோட பேரு முரளிங்க. ஹீரோடைய சித்தப்பா இருக்கிறாரு இல்லையா, அவர் தியேட்டர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. என்னையும் தியேட்டர் கூட்டு போங்க அப்படின்னு சொல்ல, உங்க அம்மா எப்படிடா சமாளிச்சு கூட்டு போறது அப்படின்னு கேட்க, அப்படி இப்படின்னு ஏதோன்னு சொல்லி வீட்டுல இருந்து ஒரு எஸ்கேப் ஆகுறாருங்க. தன்னோட சித்தப்பா கூட சேர்ந்து படம் பாக்குறதுக்காக போறாருங்க. முதல் முறையா சினிமா எக்ஸ்பீரியன்ஸை உணர்றாரு. ரியாலிட்டியில இருந்து கொஞ்சம் தள்ளி சினிமா வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஒரு நினைக்கிறாருங்க. நிறைய படங்கள் பாக்குறாருங்க.
பார்ப்பாங்க. அதுல கடைசியா பார்த்த படம் தான் வாரணம் ஆயிரம். இந்த வாரணம் ஆயிரம் படத்தை வச்சு தன்னோட சித்தப்பா கிட்ட சொல்றாருங்க, கல்யாணம் பண்ணனா இந்த படத்துல காட்டுற மாதிரியான ஒரு பொண்ணை தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணணும். ஜாதகம் ஜோசியம் இது எல்லாத்தையுமே பார்த்து தான் என்னோட அம்மா அப்பாவும் கல்யாணம் பண்ணாங்க. ஆனா தினம் தினம் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கண்டிப்பா என் கூட சண்டையே போடக்கூடாது. வாழ்நாள் முழுக்க என்ன லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே சமயம் முதல் முத்தம் அவ தான் கொடுக்கணும். அப்பேற்பட்ட ஒரு பொண்ணு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு குறைவே தாண்டா. ஆரம்பத்துல பொண்ணு தேடுறதுல ஒரு 10 கண்டிஷன் வைப்போம். 10 8 ஆகும், 8 6 மாறும், அப்புறம் 4 மாறும், அப்புறம் எந்த கண்டிஷனும் இல்ல, பொண்ணு கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துருவோம் அப்படின்னு சித்தப்பா அவரோட கதையை சொல்றாருங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் இல்லடா, எனக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி லைஃப் எல்லாம் பிடிக்காது. பாத்தியா உங்க அம்மா அப்பா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நான் பாரு பீஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கிடைக்கும் சித்தப்பா, நான் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு பொண்ணு என்னை தேடி கண்டிப்பா வரும். நான் இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்பேன், அதுக்கு பேரு மேனிஃபெஸ்டிங். நான் கேட்டதை கண்டிப்பா இந்த யூனிவர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமா பிலீவ் பண்றாருங்க. நம்ம ஹீரோக்கு வீடுனா நரகம், ஆனா ஸ்கூலுன்னா அவருக்கு சொர்க்கங்க. வழக்கம் போல இவர் ஸ்கூலுக்கு போறாரு. ஸ்கூலுக்கு வெளியில ஒரு பொட்டி கடை இருக்கு. அங்க நின்று 1 ரூபா ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப ஸ்கூலுக்கு ஒரு பொண்ணு ரொம்ப ஸ்டைலா நடந்து வருவா. மத்த பொண்ணுங்களாம் ஸ்கூலுக்கு வர மாதிரி நடந்து வந்தா இந்த பொண்ணு ஃபேஷன் ஷோக்கு வர மாதிரி ஸ்கூலுக்கு வருவாங்க. அப்படி வரும்போதே நம்ம ஹீரோவை பார்த்துட்டே வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போவாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து என்னடா அந்த அக்கா உன்னைய பார்த்து ஹாய் சொல்லுது அப்படின்ற மாதிரி பயங்கர ஷாக்காவ. உடனே நம்ம ஹீரோ சொல்லுவாரு, அவங்க புதுசா எங்க அபார்ட்மெண்ட்டுக்கு குடி வந்திருக்காங்கடா, ஏன்னா ஆல்ரெடி பாத்துருப்பாங்க போல, அதனாலதான் ஒரு ஹாய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்ன கரெக்டா அந்த அக்கா வர டைம்ல இங்க வந்து நின்னுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பேண்ட் லைட்டா கிழிஞ்சிருச்சு, அதை மறைக்கிறதுக்காக தான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. உன்னை பார்த்தா பேண்ட்டை மறைக்கிறதுக்காக வந்த மாதிரி தெரியல, நீ அந்த அக்காவை சைட் அடிக்கிறதுக்காக தான் வந்திருக்க, பாத்துக்க அந்த அக்கா சீனியரு அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுல உட்காந்து கம்ப்யூட்டர்ல நோண்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப ஹீரோட அம்மா வேலை கொடுப்பாங்க. ஏமா இன்னைக்கு தாமா லீவு, கொஞ்ச நேரம் நான் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சா எனக்கு வேலை கொடுக்குறியாமா அப்படிங்கும்போது, நானும் எல்லா நாளும் வேலைக்கு போறேன், எனக்கும் இன்னைக்கு தான் லீவு, இன்னைக்கு சமைக்காம விட்டுறவா அப்படின்னு கேட்க, அது இல்லாம அப்படின்னு சோம்பேறித்தனம் பண்றாரு. சரி ஓகே, இந்த கூடையை கொண்டு போய் நானே லீலா ஆண்டி வீட்டுல கொடுத்துறேன் அப்படிங்கும்போது, லீலா ஆண்டி வீட்டுக்கா நானே போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் அந்த கூடையை வாங்கிட்டு அந்த பொண்ணை சைட் அடிக்கிறதுக்காகவே போறாருங்க. அவங்க வீட்டு காலிங் பெல் அடிச்சா அந்த பொண்ணு தாங்க டோர் ஓபன் பண்ணுது. அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வரும்போதே பயங்கர ஸ்டைலா வரும், ஏதோ மாடல் அழகி மாதிரி வரும். வீட்டுல இருக்கும்போது இன்னும் எவ்வளவு ஸ்டைலா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. சோ அந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்டைலா இருக்குது. குறிப்பா நம்ம ஹீரோவை வெச்ச கண்ணு மாறாம பாத்துக்கிட்டே இருக்கா. ஹீரோவும் ஸ்டன் ஆகுறாருங்க. உள்ளவா அப்படின்ற மாதிரி கூப்பிட இவரும் உள்ள போய் உட்கார்றாருங்க. அதுக்கப்புறம் அந்த கூடையை கொடுத்துட்டு சரி நான் வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப, உடனே அந்த பொண்ணு கூப்பிட்டு என் பேரு ரவீனா, என்னை இனிமேல் அக்கான்லாம் கூப்பிடாத, ரவீனான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்ல இவருக்கு ஒரே ஜாலி ஆயிருதுங்க. அதுக்கப்புறம் இந்த ரவீனா கூட சேர்ந்து ஒன்னா ஸ்கூட்டில உட்காந்து ஸ்கூலுக்கு போறது, அதன் மூலமா இவங்க 2 பேருக்குள்ள ஏற்படுற ரொமான்டிக் டச் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்றத உணர ஆரம்பிக்கிறாரு. பயங்கர குஷியா இருக்கிறாருங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ வீட்டுல இருக்கும்போது லேண்ட்லைன் அடிக்குதுங்க. அட்டன் பண்ணா நான் ரவீனா பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சொல்லு ரவீனா அப்படிங்கும்போது 9 மணிக்கு நீ ஃப்ரீயா, டெரஸ்க்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்கு அப்படின்னு கேட்க லைன் கட் ஆயிருதுங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் 9 மணிக்கு கரெக்டா டெரஸ்க்கு போறாரு. அந்த இடத்துக்கு வந்த ரவீனா சில புக்ஸ் எல்லாம் கையில கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்ன புக்ஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு டெரஸோட டோரை லாக் பண்ணி பெயிண்ட் டப்பாங்களை எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த பெயிண்ட் டப்பா எல்லாம் எடுத்து அடிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, யாராவது வந்தா சத்தம் கேட்கலையா அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒன்னா அங்க இருக்கக்கூடிய டேங்க்ல சாஞ்சு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த ரவீனாவே கேக்குறாங்க, இதுக்கு முன்னாடி நீ யாராவது முத்தம் கொடுத்திருக்கே அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோ இல்ல அப்படின்னு சொல்ல பட்டுன்னு அவங்க முத்தம் கொடுத்துறாங்க. நம்ம ஹீரோ மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தார் இல்லையா, நம்ம லவ் பண்ண போற பொண்ணு அவதான் முதல் முத்தத்தை நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஹீரோட வாழ்க்கையில நடக்க இந்த யூனிவர்ஸ் தான் கேட்டதை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாருங்க. இந்த ரவீனா தான் தன்னோட வாழ்க்கை துணை அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாரு. பட் இதுக்கு பேர் காதல் தானா அப்படின்ற டவுட் நம்ம ஹீரோக்கு இருக்குங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறாரு. கிளாஸ்ல வம்பு பண்ணதுனால நம்ம ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்டையும் கிளாஸ்க்கு வெளியில நீல் டவுன் போட வச்சிருவாங்க. அப்ப நம்ம ஹீரோ நேத்து ராத்திரி டெரஸ்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்றாருங்க. அவர் திரும்ப திரும்ப உண்மைதானா நிஜம்தானா அப்படின்னு கேட்கும்போது ஆமாடா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. அப்ப இதுக்கு பேர் காதல் தாண்டா, பொண்ணுங்க லவ் பண்ணாமலாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு இன்னும் குஷி ஆயிருது. சோ ரவீனாக்கு இவர் மேல இருக்கிறது காதல் தான் அப்படின்றத இவர் உறுதி செஞ்சிடறாருங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இவர் பார்த்த படங்களோட சீன்ஸ்ல எல்லாம் இவங்க 2 பேரும் இருக்கிற மாதிரி எல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காருங்க. ஒரு நாள் ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருளை ரவீனாவோட வீட்டுல கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நானே கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரவீனாவோட வீட்டுக்கிட்ட வருவாருங்க. பார்த்தா வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பஞ்சாயத்து. என்னன்னு பார்த்தா ரவீனாவோட லவ் மேட்டர் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. இனிமேல் அந்த பையன் கூட பேசுறதோ சுத்துறதோ நான் பார்த்தேன்னு வையன் உனக்கு கொன்னே போடுவேன் அப்படின்னு அவங்க அப்பா பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இதை ஒளிஞ்சிருந்து நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காருங்க. அச்சோ எங்க லவ் மேட்டர் தெரிஞ்சு போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த ரவீனா வெப்பா பாருங்க ஹீரோட வாழ்க்கையில ஒரு ட்விஸ்ட். என்ன என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அடிச்சுக்கோங்க, நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிறிஸ்டோபரை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மறுபடியும் அவங்க அப்பா மிரட்டிக்கிட்டு இருக்காரு. எது கிறிஸ்டோபரா அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கர ஷாக் ஆகுறாரு. அப்ப இவ்வளவு நாள் ரவீனா நம்ம ஹீரோ கூட அப்படியே ஜாலியா டைம் பாஸ்க்கு தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்களே தவிர ஹீரோ லவ் பண்ண கிடையாது. கிறிஸ்டோபர் அப்படின்ற ஒரு பையனை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோக்கு லவ் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே லவ் ஃபெயிலியரும் நடந்துருதுங்க. பயங்கரமா அழுகுறாரு. அந்த டைம் பார்த்து ஸ்கூல்ல இருந்து தீம் பார்க்கு கூட்டிட்டு போறாங்க. சோ அந்த டைம்லயாவது ரவீனா கிட்ட இத பத்தி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சா ரவீனா நம்ம ஹீரோவை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அது
அதுக்கப்புறம் ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் நீ போய் பேசுறா அப்படின்னு மோட்டிவேட் பண்ண அந்த இடத்துக்கு போய் ரவீனா கிட்ட ஹீரோ பேசுறாருங்க. நீ என்ன லவ் பண்றியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் நான் உன்னோட சீனியர், இந்த இடத்துக்கு நீ எப்படி வரலாம், போ உன்னோட கிளாஸ்மேட்ஸ் கூட இரு அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுறாங்க. என்னடா இவ வேற மாதிரி பேசுறா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ அதிர்ச்சிக்குள்ளாயிராரு. மறுபடியும் விடாம வேற ஒரு இடத்துல வச்சு, இங்க பாரு ரவீனா, நீ என்ன லவ் பண்ணலனா நீ எதுக்காக எனக்கு முத்தம் கொடுத்த அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, அதை கேட்கறதுக்கு கூட விடாம நீ ஏதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா மிஸ்கிட்ட போட்டு கொடுத்துருவ, போ ஒழுங்கா உன் கிளாஸ் பசங்க கூட சுத்து, நான் உன்னோட சீனியர், உன்னோட வயசுல பெரியவ அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுறாங்க. சோ ரவீனா நம்ம ஹீரோ கூட பேசுறதுக்கு கூட தயாரா இல்ல, அவங்க கலட்டி விட்டாங்க அப்படின்றது இதுல இருந்து பச்சையா தெரியுதுங்க. இதெல்லாம் கூட பரவாயில்லங்க, இனிமேல் மரியாதையா நீ என்னை அக்கான்னு கூப்பிடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க. மனம் முடிஞ்சு போன நம்ம ஹீரோ செம்ம காண்டாயிருவாருங்க. அங்க கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷன். இந்த கதையை கேட்ட விஷ்ணு விஷால், என்னப்பா பண்றதெல்லாம் பண்ணிட்டு அந்த பொண்ணு உன்னை அக்கான்னு கூப்பிட சொல்லிட்டா அப்படிங்கும் போது நம்ம கிங்ஸ்லி சொல்றாரு, புரியல, அந்த பொண்ணு டபுள் டைமிங் பண்ணிட்டு இவனை ஸ்ட்ரிங்ல வச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, ஸ்ட்ரிங்கா அப்படின்னு கேட்க, அதான்ப்பா பெஞ்சிங் அப்படின்னு சொல்ல, பெஞ்சிங்கா, ஸ்ட்ரிங்னா என்ன பெஞ்சிங்னா என்ன அப்படின்னு கேட்க, அதெல்லாம் உனக்கு புரியாதுப்பா, அதெல்லாம் ஜென்சி ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதையை ஃபர்தரா சொல்லு அப்படிங்கும் போது ஹீரோ அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ரவீனா கூட ஏற்பட்ட ஹார்ட் பிரேக் காரணமா இனிமேல் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க வேணாம், லவ்வும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபார்ட்மெண்ட்டையே காலி பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாருங்க. ஆனா நம்ம ஹீரோவை லவ் அப்படின்றது விட கிடையாது. அடுத்ததா ஹீரோட வாழ்க்கையில நடந்த மூன்றாவது லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்ல, என்னப்பா ரெண்டாவது லவ் ஸ்டோரியை சொல்லாமே மூன்றாவது லவ் ஸ்டோரிக்கு போயிட்டா அப்படிங்கும் போது உடனே கிங்ஸ்லி சொல்றாரு, இதுதான்ப்பா இப்பெல்லாம் ட்ரெண்டிங், நான் லீனியர் கதை, சோ நீ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அவரோட மூன்றாவது கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோவோட மூன்றாவது காதலி பேரு மீராங்க. நம்ம ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான அஞ்சலி பாத்தீங்கன்னா புதுசா ஒரு வீடு கட்டி அந்த வீட்டோட கிரக பிரதேசத்துக்கு இவங்க எல்லாம் இன்வைட் பண்ணிருப்பாங்க. அப்ப அஞ்சலியோட ஃப்ரெண்டா பாத்தீங்கன்னா நம்ம மீரா வந்திருப்பாங்க. அதே சமயம் ஹீரோடைய ஃப்ரெண்டா ரஸ்னா வந்திருப்பாரு. ஹீரோடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருக்கிறாரு, அவர் தான். அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா போயிட்டு இருக்க நம்ம ரஸ்னா இருக்கிறார் இல்லையா, ஹீரோடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவர் நேரா அஞ்சலி கிட்ட போயிட்டு ரிங்க காமிச்சு ப்ரொபோஸ் பண்றாரு. சும்மா எல்லாம் ப்ரொபோஸ் பண்ணலங்க, காதல் கவிதையை எடுத்து விடுறாரு. அந்த கவிதையில மயங்கி போன அஞ்சலி பாத்தீங்கன்னா நம்ம ரஸ்னாவோட காதலை ஏத்துக்கிறாங்க. அதே சமயம் நம்ம அஞ்சலியோட குடும்பத்தினர்களுக்கும் ரஸ்னாவை பிடிச்சதுனால இவங்க ரெண்டு பேர்த்தோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்ல. நண்பனுடைய காதல் கைகூடிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. இந்த பிக்கப் லைன் எல்லாம் எழுதி கொடுத்தது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவை முறையா மீரா அங்க வச்சுதான் பாக்குறாங்க. சோ இதெல்லாம் நல்லா பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்றாரு. சோ அப்பதான் முறையா நம்ம ஹீரோவும் மீராவும் மீட் பண்ணிப்பாங்க. அப்ப இவங்க 4 பேரும் அந்த வீட்டுக்கு பின்பக்கமா நின்று தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் அஞ்சலி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை மீரா கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. இப்ப நடந்த இந்த ப்ரொபோசல் சீன் பாத்தீங்கன்னா சினிமால நடக்கிற மாதிரி நடந்துச்சு இல்லையா, அதற்கான காரணம் நம்ம ஹீரோ தான். ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு மூவி பஃப், அவருக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும், எல்லா விஷயத்தையுமே சினிமாவோட ஒப்பிட்டு பார்ப்பான் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ கொடுக்க நம்ம மீரா மறுபடியும் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அப்ப போதையில நம்ம ஹீரோவை பார்த்து கோபு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நகர்ந்து போறாங்க. கோபுவா ஒன்னும் புரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அப்புறம் அஞ்சலி மற்றும் மீரா இவங்க 4 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க. அங்க போய் அவங்க மெனு கார்டு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 4 பேர்த்துக்கும் சேர்ந்து நம்ம ஹீரோவே ஆர்டர் பண்ணிடுவாருங்க. அப்ப அஞ்சலி சொல்லுவாங்க, இவன் இந்த மாதிரி தான், இங்க எது நல்லா இருக்கும் நமக்கு எது செட் ஆகும் அப்படின்னு அவனே யோசிச்சு ஒரு டிசிஷனையும் எடுத்துருவான். அது உனக்கு சங்கடத்தை உருவாக்குச்சு அப்படின்னா நீ எதுனா ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப நம்ம மீரா சொல்றாங்க, சின்ன வயசுல இருந்தே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எனக்கு ரொம்ப அதிகம், நான் தான் என்னோட வாழ்க்கையில எல்லா டிசிஷன்ஸுமே எடுப்பேன். இப்போ எனக்காக ஒருத்தங்க டிசிஷன் எடுக்கிறாங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்படி உங்க 2 பேருக்குள்ள லவ் ஆச்சு அப்படின்னு ரஸ்னாவை பார்த்து கேட்க நம்ம ஹீரோ சொல்றாரு, அஞ்சலி என் கூட படிச்ச பொண்ணு, இவன் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, நான் தான் இவங்க 2 பேருக்கு இன்ட்ரோ பண்ணி வச்சேன், பாத்தியா இவங்க 2 பேரும் லவ் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க, கல்யாணம் பண்ணுனா இவங்கள மாதிரி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்ல ஜாதகம் ஜோசியம் அப்படின்னு சொல்லிட்டு யாருனே தெரியாத ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணா வாழ்க்கை முழுக்க சண்டை தான் அப்படின்னு தன்னுடைய அப்பா அம்மா மீன் பண்ணி ஹீரோ சொல்றாருங்க. அந்த ஹாப்பினஸே ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருக்குது. அப்ப நம்ம மீரா சொல்றாங்க, அப்படியெல்லாம் கிடையாது, என்னுடைய அப்பா அம்மாக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான், ஆனா என்னுடைய அம்மா சொல்லுவாங்க என்னுடைய அப்பா தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ரொமான்டிக் பர்சன், இப்போ அப்படிதான் இருக்கிறாரா அப்படின்னு ஹீரோ கேட்க, இப்போ அவர் உயிரோட இல்ல, அவர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஐம் சாரி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. ஸோ அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்றது எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்றத தான் மீரா சொல்ல வராங்க. சரி ஓகே நம்ம மெயின் கோர்ஸ் போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியா இருக்க, அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலி கிட்ட பேசுறாங்க, இவ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணா இருக்கா இல்ல அப்படின்ட்டு, இங்க பாருடா அவ உன்னோட 3 வயசு பெரிய பொண்ணு, அதே மீதியும் ட்ரை பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்ல ஹீரோட ஃப்ரெண்டு கலாய்க்கிறாரு, சீனியர் பொண்ணுன்னானே இவனுக்கு ஒரு தனி குஷி தான் அப்படின்ட்டு. இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. தாய்லாந்து போலாம் அப்படின்ற ஒரு பிளான சொல்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கலாய்க்கிறாரு, இங்க இருக்கிற கோவாக்கு போலான்னு கூப்பிட்டாலே யாரும் வரமாட்டீங்க, இதுல தாய்லாந்து வரையா அப்படின்ற மாதிரி கேட்க, குட் ஐடியா நம்ம தாய்லாந்து பிளான கேன்சல் பண்ணிட்டு இங்க இருந்து எல்லாரும் கோவா போலாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ 4 பேருமே பாத்தீங்கன்னா ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க 4 பேருமே கோவாவை ரீச் பண்றாங்க. அங்க போயிட்டு பயங்கரமா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, பயங்கர என்ஜாய் பண்றாங்க. ராத்திரி பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு இவங்க ரூமுக்கு வருவாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் ஒரு ரூம்லயும் அஞ்சலியும் மீராவும் ஒரு ரூம்லயும் ஸ்டே பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனா காதலர்களான நம்ம ரஸ்னாவும் அஞ்சலியும் ஒரு ரூம்குள்ள போயிருவாங்க. அவங்கள போய் ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு நின்னுட்டு இருக்க, அப்போ நம்ம மீரா சொல்லுவாங்க,
சொல்லுவாங்க என்னோட ட்ரெஸ் எல்லாம் அந்த ரூம்ல தான் இருக்கு அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல இந்த ரூம்குள்ள வா என்னோட ட்ரெஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட ட்ரெஸ் கொடுப்பாருங்க. ஆனா இவங்க 2 பேர்த்தனால அந்த ரூம்ல இருக்கவே முடியாதுங்க. பக்கத்து ரூம்ல அவங்க பண்ற சேட்டை பயங்கர சத்தமா இருக்கும். அதனால ரூமை விட்டு வெளியில வந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்ண டைம்ல கோபு அப்படின்ற ஒரு பேரை சொன்னியே, யார் அந்த கோபு அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் நம்ம மீரா சொல்றாங்க அவன் என்னோட முன்னாள் காதலன் அப்படின்ட்டு. இவ்வளவு அழகான பொண்ணை ஒரு பையன் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டானா அப்படின்ற மாதிரி கேட்க உன்னோட பிக்கப் லைன் நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் எல்லாம் வேற லெவல்ல பிக்கப் லைன்லாம் சொல்லுவேன், இப்ப சூழ்நிலை அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. சரி ஓகே உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நானும் உன்ன மாதிரி தான் பிரேக்கப் ஆன ஒரு பையன் அப்படின்னு சொல்ல அப்படியா உன்னோட வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் அவருடைய 2வது காதல் கதையை நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. காலேஜ் படிக்கும்போது வேற மாநிலத்தை சார்ந்த ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோ பயங்கரமா சைட் அடிக்கும், போறப்பவும் வரப்பவும் ஹாய் எல்லாம் சொல்லிட்டு போகும். அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருந்த டேபிள்ல ஏ அப்படின்ற மாதிரி கிறுக்கி வச்சிருக்குங்க. அதான் நம்ம ஹீரோடைய பேரு அஸ்வினாச்சே. ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு நம்மள பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு காதலிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட லவ் லெட்டர் கொண்டாந்து கொடுத்திருக்குது. தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். அந்த பொண்ணு லவ் பண்றது நம்ம ஹீரோவை கிடையாது, ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான அஞ்சலிய. அந்த பொண்ணு ஒரு லெஸ்பியன் கேரக்டர் அப்படின்றது அப்பதாங்க நம்ம ஹீரோக்கு தெரிய வந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய டேபிள்ல ஏ அப்படின்னு எழுதி வச்சது எல்லாமே அஞ்சலி அப்படின்ற நேம் தான். பிரசன்ட்ல நம்ம ஹீரோ சொல்றாரு மீரா கிட்ட நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன் பாத்தியா, லெஸ்பியன் பொண்ணுன்னு கூட தெரியாம லவ் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. அப்ப மீரா சொல்றாங்க நீ முட்டாள்லாம் கிடையாது கியூட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மீரா பாத்தீங்கன்னா ஹீரோக்கு முத்தத்தை கொடுத்துறாங்க. இந்த முறையும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எந்த இனிஷியேட்டிவுமே எடுக்க கிடையாது, மீராவா தான் இனிஷியேட் எடுத்து முத்தம் கொடுத்துருக்காங்க. சோ ஹீரோ இந்த உலகத்துக்கிட்ட கேட்டிருந்தார் இல்லையா நான் லவ் பண்ண போற பொண்ணு தான் முதல் முறையா எனக்கு முத்தம் தரணும் அப்படின்ட்டு. ஹீரோ என்ன ரியாக்ட் பண்றதே தெரியாம சைலண்டா இருப்பாரு. அதுக்கப்புறம் கோவா ட்ரிப்பை முடிச்சுட்டு ஊருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டை நோக்கி கார்ல வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த வழியா ஜீப்ல வந்த பசங்க இவங்க காரை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணதோட மட்டும் இல்லாம பயங்கரமா பிரச்சனை பண்ணுவாங்க. அதுவும் இவங்க வண்டி ஓட்டிட்டு வந்த டிரைவரை பயங்கரமா பிரச்சனை பண்ணுவாங்க. இதுல கடுப்பான நம்ம ஹீரோ சண்டைக்கு போவாருங்க, எல்லாருமே தடுப்பாங்க. ஆனாலும் அந்த டிரைவரோட காருக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டேமேஜ் ஆயிருக்கும். அந்த டேமேஜ்க்கெல்லாம் பணமும் தர முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு திமிருத்தனமா வேற பேசுவானுங்க. எல்லாரும் பிரச்சனை வேணா இந்த இடத்துல இருந்து போனா போதும் அப்படின்னு சொல்ல இவரோட டேமேஜ் கவர் பண்ற மாதிரி நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கல் எடுத்து அவனுக்கு வண்டியோட கண்ணாடியா அடிச்சு உடைச்சிருவாருங்க. இது வரைக்கும் நம்ம ஹீரோவை ஒரு சாதாரண கேரக்டரா மட்டும்தான் நம்ம மீரா பார்த்தாங்க. ஆனா ஹீரோக்குள்ள ஒரு வயலண்டான கேரக்டர் இருக்கிறத பார்த்து மீரா பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாயிடுறாங்க. அதே சமயம் மீராக்கு அவங்க மாமாவோட ஞாபகம் வருதுங்க. ஆக்சுவலா மீரா டாக்டர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுங்க. மீராக்கும் மீராவோட அம்மாக்கும் யூஎஸ்ல சிட்டிசன்ஷிப் இருக்கு. சோ அதை தக்க வச்சுக்கிறதுக்காக அப்பப்ப யூஎஸ் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு வந்து அலோடே பண்ண மாட்டாரு மாமா. இதனாலேயே பாத்தீங்கன்னா மீராக்கும் அவங்க மாமாக்கும் ஒரே பிரச்சனையா இருக்கும். மாமா பயங்கர கோவக்காரரா இருப்பாருங்க. அதனால மீராக்கு அவங்க மாமாவை சுத்தமா பிடிக்காது. ஹீரோ இந்த மாதிரி பண்றதை பார்த்து மீராக்கு அவங்க மாமாவோட ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி வண்டியில ஏத்திட்டு வந்துருவாங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ண, அந்த பசங்க வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்தா என்ன பண்றது அப்படிங்கும்போது அவனுங்களாம் ஃபாலோ பண்ண மாட்டானுங்க, ஏன்னா அவனுங்க ஜீப்போட சாவியை நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. நம்ம இப்போ ஃபிளைட் ஏறி ஊருக்கு போயிருவோம், அப்புறம் இந்த டிரைவர் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கும்போது இந்த டிரைவருக்காக தானே நான் பேசினேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாம் சமாதானப்படுத்தி அந்த இடத்துல இருந்து கூட்டு போயிருவாங்க. அப்புறம் ஃபிளைட்ல போகும்போது நம்ம மீராவே ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க என்ன மன்னிச்சிரு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ ஸ்மைல் பண்ணுவாருங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ தன்னோட சித்தப்பா கிட்ட போய் சொல்லுவாருங்க, சித்தப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது இந்த உலகத்துக்கிட்ட மேனிஃபெஸ்ட் வச்சிருந்தனே எனக்கு வரப்போற பொண்ணு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மீரா அப்படியே இருக்கா, எனக்கு சப்போர்ட் பண்றா, முதல் முத்தம் அவ எனக்கு கொடுத்தா, அவ என் கூட இது வரைக்கும் சண்டையே போட்டது கிடையாது, சோ எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. சித்தப்பாவுடைய கான்செப்ட் என்னன்னா நம்ம ஹீரோ சினிமாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கிறாரு. சினிமால பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை காட்டுவாங்க, ஒரு சில விஷயங்களை காட்ட மாட்டாங்க. வாரணமாயிரம் படத்துல சூர்யா பாத்தீங்கன்னா பிரியா அப்படின்ற அந்த பொண்ணு கூட சேர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் எப்படி வாழ்ந்தாங்க, சண்டை போட்டாங்களா இல்லையா அதெல்லாம் காட்டுறது இல்லல்ல. அதை பத்தி சொன்னாலும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்க மாட்டாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மீராவும் பாத்தீங்கன்னா படம் பார்க்கறதுக்காக வருவாங்க. ஹீரோக்கு சினிமா பத்தின நாலேஜ் நிறைய இருக்கிறதுனால நம்ம மீரா வந்து பயங்கரமா மோட்டிவேட் பண்ணுவாங்க. உன்கிட்ட சினிமா நாலேஜ் நிறைய இருக்கு, உனக்குள்ள ஒரு ஃபிலிம் மேக்கர் ஒளிஞ்சிருக்காங்க, ஒரு விஷயத்தையும் நீ சினிமா மாதிரி எடுத்து பண்ற, சோ நீ கண்டிப்பா ஃபிலிம் மேக்கர் ஆனேன்னா ஜெயிச்சிருவ அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேஷனையே ஹீரோ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. சினிமா சம்பந்தப்பட்ட துறையில முயற்சியும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் மீராவை தனியா மீட் பண்ணி கோவால இருக்கும்போது நீ எனக்கு ஒரு முத்தம் கொடுத்த, ஸோ அது வந்து நேச்சுரலா அந்த சுச்சுவேஷன்ல நடந்த விஷயமா இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க பட்டுன்னு மறுபடியும் முத்தம் கொடுத்து அவங்களுடைய காதலை வெளிப்படுத்திடுறாங்க. ஸோ இவங்க 2 பேருடைய காதல் உறுதியாகுது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஜாலியா லவ் பண்ணிட்டு சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சித்தப்பா கிட்ட போய் சொல்றாரு, அடுத்து என்னோட வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணிட்டேன் சித்தப்பா அப்படின்னு சொல்ல, என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்க,
டைரக்டர் மிஸ்கின் அவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட அசிஸ்டண்டா போய் சேர்ந்து ஃபிலிம் மேக்கிங்கை பத்தி நான் கத்துக்க போறேன், அதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஃபிலிம் ஒன்று எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் சினிமா துறைக்குள்ள வராருங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோவும் மீராவும் பாத்தீங்கன்னா ரெகுலரா மீட் பண்ணக்கூடிய ஸ்பாட்ல மீட் பண்றாங்க. அப்ப மீரா ஒரு மாதிரி சோகமா இருக்கிறாங்க. இந்த மீரா பாத்தீங்கன்னா அவங்க மாமா பண்ற டார்ச்சர் பத்தி எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ காது கொடுத்து கூட கேட்க மாட்டாருங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மெசேஜஸா வந்துட்டு இருக்கும், அது சினிமா சம்பந்தப்பட்ட டாக்கா வந்துட்டு இருக்கும். அவர் அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு மீராக்கு பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாரு. அதனால மீராக்கு பயங்கர கோவம் வருங்க. எல்லா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுமே பாத்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் லிசன் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா அந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம ஹீரோ சுத்தமா லிசன் பண்ண மாட்டாரு. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள லைட்டா விரிசல் விட ஆரம்பிக்குது. அந்த விரிசல் விடுறது கூட நம்ம ஹீரோக்கு தெரியலங்க. அதுக்கப்புறம் மிஷ்கின் இயக்கக்கூடிய அந்த படத்துல இவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணுவாருங்க. அங்க போயிட்டு எல்லா வேலையுமே ஓடி ஓடி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோட அப்பா வருவாரு. ஹீரோவை பல்லாருன்னு ஒரு அற விட்டுருவாரு. என்னடா அவங்க இந்த மாதிரி தூக்கி போடுற பொருள் எல்லாம் நீ கிளீன் பண்ணிட்டு இருக்க, என்ன பொழப்படா இது, உன்னை இதுக்காக இப்படி வளர்த்துனா அப்படின்ற மாதிரி பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு போயிருவாருங்க. வீட்டுல வச்சு பஞ்சாயத்து பண்றாங்க. ஹீரோடைய ஜாதகத்துப்படி ஹீரோ அமெரிக்கா போனா மட்டும்தான் நல்லா வாழ்வாராம், இங்க இருந்தா இவரால வாழவே முடியாதான். அதனால அதற்கான முயற்சிகளை எடுக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சித்தப்பா கிட்ட சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க ஜாதகத்தை பார்த்து தானே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்போ நம்ம ஓஹோன்னு வாழ்ந்துட்டு இருக்கோமா? அது மட்டும் இல்லாம ஜாதகம் எல்லாம் பார்த்து தானே நீங்க அம்மாவை கல்யாணம் பண்ணீங்க, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் பஞ்சாயத்து சண்டை, அதனால என்னோட சைல்ட்ஹுட் தான் போச்சு அப்படின்னு தன்னோட மனசுல இருக்கிற ஆதங்கத்தை எல்லாம் வெளிப்படுத்துறாருங்க. எண்ட் ஆஃப் தி டே அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, நான் சொல்ற பேச்சை கேட்டு இங்க இருக்கிறது மாதிரி இருந்தா இரு, இல்லாட்டி வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்ல நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சித்தப்பா கூட வந்துடுறாருங்க. நான் ரொம்ப நாள்ல இங்க இருக்க மாட்டேன் சித்தப்பா, காசு சம்பாரிச்சுட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ சினிமா துறையில போய் நீ காசு சம்பாதிக்க போற அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியமா தான் கேட்கிறாரு. ஹீரோட சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு ஹீரோ பாக்குறதுக்காக மீரா வீட்டுக்கு வருவாங்க. உன்னோட பேரண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் டைம் கொடு, அவங்களும் உன்னோட சூழ்நிலை என்னன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் வேணும்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ பட்டுன்னு கோவப்படுறாருங்க. நான் என்ன தவறான வழியிலேயே போயிட்டேன், நான் நல்ல வழியில தானே போறேன், அதையே அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு. சரி விடு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பெஷலா பண்ணி எடுத்துட்டு வந்து பாஸ்தாவை கொடுக்க அதை பயங்கரமா தட்டி விட்டுறாரு. அதை பார்த்த உடனே மீரா அதிர்ச்சிக்குள்ளாயிடுறாங்க. என்னடா இது சமாதானப்படுத்த வந்த என்னையே இவன் இந்த மாதிரி ஹர்ட் பண்றான் அப்படின்ட்டு. சோ ஹீரோ இந்த மாதிரி பண்றதெல்லாம் நம்ம மீராக்கு அவங்க மாமாவோடைய ஞாபகத்தை தான் ஏற்படுத்துது. இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல நடிகர் விஷ்ணு விஷாலும் சரி அவருடைய மேனேஜரான கிங்கும் சரி நம்ம ஹீரோ கிட்ட கேள்வி கேட்கறாங்க. மீராக்கும் மீராவுடைய மாமாக்கும் என்ன பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா மீராக்கும் மீராவுடைய அம்மாக்கும் அமெரிக்கால சிட்டிசன்ஷிப் இருக்குதுங்க. அதை தக்க வச்சுக்கணும்னா அடிக்கடி அமெரிக்கா போயிட்டு வர மாதிரி இருக்கும், அதுக்கு நிறைய செலவாகும். ஸோ அதனால தான் அவங்க மாமா கூட பஞ்சாயத்து ஆகுது அப்படிங்கும்போது யாரா இருந்தாலும் கோவம் இருந்தானே, ஏன்னா அவ்வளோ காசை தூக்கி தர முடியாதுல அப்படிங்கும்போது ஆக்சுவலாக அந்த காசு மாமாவோடது கிடையாது மீராவோடது அப்படிங்கும்போது மீராக்கு ஏது பணம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி நிறைய காசு சேர்த்து வச்சிருந்திருக்காரு. அந்த காசை வச்சு தான் மீராவும் மீராவோட அம்மாவும் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு எதுக்கு அவங்க மாமா கோவப்படணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க மாமா பார்த்தீங்கன்னா மீராவோடைய அப்பா சொத்தை சுருட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் மீரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரமா இருக்கிறதுனால மீராவோடைய மாமாக்கு மீரா கூட பஞ்சாயத்து ஆகுது. இதனால மறுபடியும் வீட்டில் பிரச்சனை ஏற்படுத்துங்க. ஸோ மீராவோடைய அம்மா பார்த்தீங்கன்னா மாமா தள்ளி விட்டுறாங்க. ஸோ அடிபட்டு ஆம்புலன்ஸ்ல இவங்க போயிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல மீரா நம்ம ஹீரோக்கு கால் பண்ண ஹீரோ பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்ல இருக்கிறதுனால போனே எடுக்க மாட்டாருங்க. போனை எடுத்தும் சரியா கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாரு. சம்பவம் நடந்து 2 நாள் ஆகுதுங்க. 2 நாளைக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ மீரா மீட் பண்றதுக்கே வராரு. அப்பதான் வீட்டுல நடந்த பிரச்சனை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. ஆக்சுவலா மீராவுடைய அம்மாக்கு பெருசா அடிபடல. ஆனா ஆம்புலன்ஸ்ல போனதுக்கான காரணம் என்னன்னா கேப் புக் பண்ணி போயிருந்தா மாமா ஃபாலோ பண்ணிட்டே வந்து மேலும் பிரச்சனை கொடுத்திருப்பாரு. அதனாலதான் ஆம்புலன்ஸ்ல வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ இந்த ஹோல் ஸ்டோரியில இந்த ஆம்புலன்ஸ் மேட்டரை மட்டும் வச்சுக்கிட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாருங்க. நீ நல்லா பிளான் போட்டுருக்கிற அப்படின்ட்டு. நானும் என்னோட அம்மாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அந்த சிச்சுவேஷன் உனக்கு ஃபோன் பண்ணாலும் நீ ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. என்னோட அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி நான் அஞ்சலியோட வீட்டில் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறேன். ஆனா நீ என்னடானா இதை ஒரு ஜோக்கா எடுத்து சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீராக்கும் ஹீரோக்கும் சண்டை வருதுங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு என்னால அந்த சூழ்நிலையில முடிஞ்சிருந்துச்சுன்னா நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவே மீரா சொல்றாங்க அன்னைக்கு நீ சோகமா இருந்தேன்னு உன்னை சீரப் பண்றதுக்காக பாஸ்தா எடுத்துட்டு வந்தா அதை தட்டி விட்டு என்ன கஷ்டப்படுத்துற, நான் ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்தா காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன்ற அப்படிங்கும்போது எல்லாத்தையும் சொல்லி காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய சண்டையே வந்துருதுங்க. ஹீரோ சொல்றாரு நான் இப்படிதான் அப்படின்றத தெரிஞ்சுதானே நீ என்ன லவ் பண்ண, நான் அப்போ ஒரு மாதிரியும் இப்போ ஒரு மாதிரியும் இல்ல, எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ நீ கோவப்படுறதும் என்ன அடிக்கிறதுக்காக கை வாங்குறதும் பார்க்கும்போது எனக்கு எங்க மாமாவோட ஞாபகம் தான் வருது அப்படிங்கும்போது அந்த ஆளும் நானும் ஒண்ணு கிடையாது, அந்த ஆள் கூட எல்லாம் என்ன கம்பேர் பண்ணாத, என்னால இனிமேல் உங்க கூட ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருக்க முடியாது, ஐ அம் டன் வித் யூ அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பிரேக்கப் பண்ணிடுறாருங்க. அங்க கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷன். நடிகர் விஷ்ணு விஷாலுக்கு இந்த கதையோட லைன் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சுங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா சண்டையே போடாத ஒரு பொண்ணு கூட வாழணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா மீரா பயங்கரமா சண்டை போடுறாங்க. அதே சமயம் மீரா பாத்தீங்கன்னா அவங்களோட அங்கிள் மாதிரி ஒருத்தன் நம்ம வாழ்க்கையில வந்துடவே கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க அங்கிள் மாதிரியே அக்ரெசிவான ஒரு பையனா இருக்கிறாரு. இவங்க 2 பேருனால சேரவே முடியாது, இவங்க 2 பேரும் எப்படி சேர போறாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய கதை தானே இது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. சார் இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் கதை கிடையாது, நிஜம், என்னோட வாழ்க்கையில நடந்த ஸ்டோரியை தான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படிங்கும்போது அப்படியா ரொம்ப நல்லா இருக்குப்பா, ரியல் லைஃப் ஸ்டோரியை அப்படியே படமா எடுக்கும்போது அதுக்கு இன்னும் உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கதான் சார் ஒரு பிரச்சனை
இருக்கு. ஸோ நாங்கள் 2 பேர் பிரிஞ்சு வந்துட்டோம், இதோட இந்த கதை எண்ட் ஆகுது, இதுதான் இந்த கதையோட கிளைமேக்ஸா இருக்குது, இதுக்கு மேல என்ன நடக்கும் அப்படின்றத நான் கதையை எழுதிட்டு வந்து உங்ககிட்ட பிரசன்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல விஷ்ணு விஷால் பாத்தீங்கன்னா தடுக்கிறாரு. இல்ல அது முடியவே முடியாது, ஏன்னா இதுவரைக்கும் நடந்த விஷயத்தையும் இனிமேல் நீ எழுதி கொண்டாந்து கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா கொலாப்ஸ் ஆயிரும், அது வந்து ஆர்டிபிஷியலா இருக்கும். நீ என்ன பண்றனா போய் அந்த பொண்ணை பாரு, அந்த பொண்ணு கிட்ட உன்னோட உண்மையான காதலை வெளிப்படுத்து, மீண்டும் உங்களால சேர முடியுமான்னு பார்க்கலாம், அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே இங்க வந்து சொல்லு, அதை நம்ம படமா பண்ணலாம், நீ ஆர்டிபிஷியலா எழுதிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் இந்த படம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஷ்ணு விஷால் சொல்லிடுறாருங்க. ஆனா நம்ம ஹீரோ போய் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. பார்க்கலன்னா உனக்கு இந்த பட வாய்ப்பு கிடைக்காது, நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு, அவசரப்பட்டு முடிவெடுக்காது அப்படின்னு சொல்ல ஹீரோ இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே நினைச்சு பாக்குறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மிஸ்கினோட ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. இப்போ மிஸ்கின் தான் பாத்தீங்கன்னா நம்ம விஷ்ணு விஷாலை வச்சு டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. மிஸ்கின் நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு நீ வந்து விஷ்ணு விஷால் கிட்ட கதை சொன்னீங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவர் ஓகே சொல்லிட்டாரு, செகண்ட் ஹாஃப் பத்தி நான் சொன்னல, நான் எழுதி எடுத்துட்டு வரேன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டேன்றாரு சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கெல்லாம் சினிமா சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம்டா, அந்த மனுஷன் உனக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்றாப்ல, அதனால அவர் சொல்ற சேஞ்சஸ் எல்லாம் ரெடி பண்ணி ப்ராஜெக்ட்டை ஓகே பண்ணி அட்வான்ஸ் வாங்குற வழியை பாரு அப்படின்ற மாதிரி மிஸ்கின் சொல்றாருங்க. அப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல மிஸ்கின் பாத்தீங்கன்னா விஷ்ணு விஷால் கிட்ட ஒரு கதை சொல்றாருங்க. ஆக்சுவலா இப்போ விஷ்ணு விஷால் நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, அந்த படத்துல வர ஒரு காட்சி, அடுத்து இந்த காட்சியை தான் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு விஷால் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்றாருங்க. அந்த பொண்ணுக்கும் பாத்தீங்கன்னா விஷ்ணு விஷால ரொம்ப பிடிச்சு போகுது. பட் விஷ்ணு விஷால் வந்து ஒரு கூலி ஆளு, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்மளை எப்படி வச்சு பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு லவ் பண்றதுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்குங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா எல்லாருமே வண்டி கட்டி ராத்திரி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு திருட்டு கும்பல் பாத்தீங்கன்னா இவங்க வண்டியை வழி மறைச்சிருவாங்க. எல்லாரும் பயத்தோடையும் பதறத்தோடையும் இருக்க அப்ப விஷ்ணு விஷால் பாத்தீங்கன்னா அந்த வண்டியில இருந்து இறங்கி வந்து நிப்பாருங்க. அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் விஷ்ணு விஷாலை பார்த்து பயங்கர ஷாக் ஆயிருவாங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்ட், விஷ்ணு விஷால் தான் பாத்தீங்கன்னா அந்த கொள்ளை கூட்டத்தோடைய தலைவன். கொள்ளை கூட்டத்தோடைய தலைவனை பார்த்ததும் அங்க இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அந்த இடத்துல இருந்து போயிருவாங்க. இந்த உண்மையை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட இவர் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி கூலி வேலை மட்டும் செய்யல, ஒரு கொள்ளை கூட்டத்துக்கு தலைவனாகவும் இருக்கிறதாவும். இந்த பொண்ணு லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னதுனால விஷ்ணு விஷால் பாத்தீங்கன்னா அந்த கொலை சம்பவத்தை எல்லாம் இனிமேல் விட்டுட்டு நல்ல மனுஷனா விவசாயம் பண்ணி உன்னை நான் வாழ்க்கை முழுக்க வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாருங்க. அந்த ப்ராமிஸை ஏத்துக்கிட்ட அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா விஷ்ணு விஷால கட்டி பிடிச்சாங்க. பிரசன்ட்ல இந்த கதையை கேட்டு இதென்ன ஈஸியா எல்லாமே நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்குது, நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, டே ஒருத்தன் அந்த பொண்ணுக்காக எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்றான்டா, காதலுக்காக ஒருத்தன் ஒரு விஷயத்தை இழக்கும் போது அதுல இருக்கக்கூடிய புனிதத்தன்மை வெளிப்படுது, அதைத்தான் இந்த காட்சியில நான் வெளிக்கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட காதல்ல அவரு மிஸ் பண்ண அந்த புனிதத்தன்மையை நினைச்சு பாக்குறாருங்க. கொஞ்சம் மீரா கிட்ட சமாதானமா போயிருந்தாருன்னா இந்நேரம் இவருடைய காதல் கைகூடி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. எல்லாரும் சொன்னதை ஹீரோ நினைச்சு பாக்குறாருங்க. சோ மீரா கூட சேர்ந்துடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீராவை போய் மீட் பண்ணலாம், அவ எந்த மாதிரி நம்ம கிட்ட ரியாக்ட் பண்றான்றதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீரா பாத்தீங்கன்னா இப்ப வெளியூர்ல இருக்கிறதா தகவலுங்க. உடனடியா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் மீரா ஒர்க் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. மீராவும் பாத்தீங்கன்னா கியூரியாசிட்டியில அப்படியே நடந்து வராங்க. அப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஹீரோவும் சொல்றாங்க, இந்த ஊர்ல ஷூட்டிங் பிளான் பண்ணிருக்காங்க, அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. சரி ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் சரின்னு கேட்டுக்கிறாரு. ஈவினிங் ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா நம்ம மீராவோட வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிக்க டோர் ஓபன் பண்ணிட்டு ஒருத்த வரான். அவன் வேற யாரும் இல்லைங்க, கோபு. அவன் தான் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்த இன்வைட் பண்றான். உள்ள இருந்து நம்ம மீரா வராங்க. சோ இவரு தான் வந்து கோபு, என்னுடைய முன்னாள் காதலன், இப்ப நாங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. மறுபடியும் மீரா கூட சேர முடியும் அப்படின்ற அந்த வாய்ப்பை எதிர்பார்த்து தான் நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஆனா முன்னாள் காதலன் கூட இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, இனி என்னோட கதையில கிளைமேக்ஸ்க்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றாருங்க. சும்மா நல்ல விதமா பேசிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வெளியில வந்துருவாங்க. அப்ப அந்த கோபு வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி மீராக்கு பர்த்டே இருக்கு, சோ பர்த்டே ஃபங்க்ஷனை நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், என் ஆளோட பர்த்டேவை அரேஞ்ச் பண்றதுக்கு நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அந்த கோபுவை போட்டு அடிக்கணும்னு தோணுது. ஆனா என்ன பண்றது, அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த பர்த்டே ஃபங்க்ஷனையும் அட்டென்ட் பண்றதுக்காக போவாங்க. ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போவாங்க. ஹீரோ கொஞ்சம் ஃபன்னியான ஆள் அப்படின்றதுனால ஒரு ஃபன்னியான கிஃப்ட்டை தான் கொண்டு போய் கொடுப்பாரு. அதே பாத்தீங்கன்னா இந்த கோபு வாங்கிட்டு பயங்கரமா கலாய்ப்பாரு. இதெல்லாம் ஒரு கிஃப்டா, சினிமாக்காரன் அப்படின்றத நிரூபிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுங்க. இப்போ நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அழுகுறாருங்க, மச்சான் என்னால முடியலடா, மண்டையே வெடிச்சிரும் போல இருக்குடா அப்படின்ட்டு. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, நீங்க எதுக்காக வந்த, நான் முன்ன மாதிரி கிடையாது மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன், அதை நீ வந்து மனசு விட்டு போய் மன்னிப்பு கேளு, அப்பதான் உன் மனசும் ஆறும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வச்சு நம்ம ஹீரோ மீராவை மீட் பண்றாருங்க. எப்போதுமே நம்ம ஹீரோ ஆர்டர் பண்ணிடுவார் இல்லையா, ஆனா இந்த வாட்டி மீரா கிட்ட டிசிஷன் எடுக்க சொல்றாரு. மீரா தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத சொல்றாங்க. அதுல இருந்து ஹீரோ பயங்கரமா சேஞ்ச் ஆயிருக்காரு அப்படின்றத மீரா புரிஞ்சுக்கிறாங்க. லாஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நான் ரொம்ப இம்மெச்சூரா நடந்துக்கிட்டேன், அதுக்கு என்ன மன்னிச்சுக்கோ, கோவம் அப்படின்றது ஒரு வியாதி மாதிரி ஆயிடுச்சு, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இப்பதான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம உரிமையில தான் கை வாங்கிட்டேன், அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன், நீ அந்த பையன் கூட சந்தோஷமா வாழு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டாருங்க. அங்க கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷன்
கான்வர்சேஷன்ல விஷ்ணு விஷால் சொல்றாருங்க, லவ் பண்ண பொண்ணை விட்டுட்டு போயிட்டானா அந்த பொண்ணை போய் பயங்கரமா டார்ச்சர் பண்ணி ஆசிட் ஊற்றி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிற இந்த காலகட்டத்தில் நீ அந்த பொண்ணு சந்தோஷமா வாழணும்னு அப்படியே விட்டுட்டு வந்தப்பாரு, அதுவும் மன்னிப்பு கேட்டுட்டு வந்தப்பாரு, உன்னை நினைச்சு நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. எண்ட் ஆஃப் த டே இந்த கதைக்கு ப்ராப்பர் கிளைமேக்ஸ் இல்லாதனால இந்த கதை எப்படி படமா பண்றது அப்படின்னு நடிகர் விஷ்ணு விஷால் யோசனை பண்றாரு. அப்ப ஹீரோவே சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் வேற ஒரு கதை எழுதிட்டு வரேன் அப்படின்ட்டு. சரி என்ன பண்றது, நீ போய் கதை எழுதிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு வச்சிடறாங்க. இப்போ நம்ம மீரா அவங்க ரூம்குள்ள ரெடி ஆயிட்டு இருக்கும்போது அவங்க காலில் என்னமோ ஒன்று தட்டுப்படும். என்னன்னு பார்த்தா ஒரு ஃபைலுங்க. அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பார்த்து பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. வெளியில வந்து இந்த கோப்பு கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. அப்பதாங்க விஷயமே தெரிய வருது. இந்த கோப்புக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கால போய் செட்டில் ஆகணும் அப்படின்றது தாங்க கனவு, அங்க போய் மெடிசன் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. ஆனா அவர் பாத்தீங்கன்னா அமெரிக்கால போய் வாழ்றதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்குது. ஸோ அதனால எப்படியாவது அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீரா கிட்ட வந்து நல்ல விதமா பேசி இனிமேல் ஒழுங்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி மீராவை லவ் பண்றதா எல்லாத்துக்கிட்டையும் அனௌன்ஸ்டும் பண்ணி நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்றதையும் மீரா கிட்ட கேட்காமே சொல்லி வச்சிருந்திருக்காரு. இதெல்லாம் எதுக்காக பண்ணிருக்காரு அப்படின்னா, மீரா கிட்ட அமெரிக்கா சிட்டிசன்ஷிப் இருக்கு. சோ மீராவோட சிட்டிசன்ஷிப்பை பயன்படுத்தி அவர் அங்க போய் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற சுயநலத்தோட தான் இதை பண்ணிருக்காரு அப்படின்றத மீரா கண்டுபிடிச்சிட்டாருங்க. நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளவு நாள் என்ன யூஸ் பண்ணிருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகி இந்த கோப்புவை துரத்தி விட்டுறாங்க. ஒரு இடத்துல வந்து பயங்கரமா அழுகுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ தன்னோட சித்தப்பா கிட்ட சொல்றாரு, என்னோட வாழ்க்கையை சரி பண்றதுக்கு முன்னாடி என்னோட குடும்ப பிரச்சனையை முதல்ல சால்வ் பண்ணணும் சித்தப்பா. எங்க அப்பாக்கு இந்த ஜாதகம் ஜோசியம் இது மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்றத மட்டும் இல்லாம எங்க மேலயும் அந்த நம்பிக்கையை தூணிச்சு எங்களை டார்ச்சர் பண்றாரு. இப்ப அம்மா அப்பா 2 பேரும் பிரிஞ்சிருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்ட்டு என்னோட அம்மாவை வீட்டை விட்டு அமுச்சு விட்டுட்டாரு. இது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே கோவப்படுறாருங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு சித்தப்பா ஸ்டெப் எடுக்கிறாருங்க. என்ன ஸ்டெப் அப்படின்னா, அவருடைய அண்ணன் கிட்ட போயிட்டு எதுக்கு இந்த மாதிரி அண்ணி அமுச்சு வச்சிருக்கீங்க, போய் கூட்டு வாங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரி இந்த ராசியில இது நடக்குது, அதனால 2 பேரும் பிரிஞ்சிருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சித்தப்பா கோவம் வந்து திட்டி விட்டுறாரு. இப்போ ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான அஞ்சலி பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம அஞ்சலியோட அம்மா இருக்காங்க இல்லையா, வீட்டுக்குள்ளே வலிக்கி விழுந்து அடிபட்டுரும். ஆனால் டோர் வந்து ஆட்டோமேட்டிக் டோர் அப்படின்றதுனால லாக் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியாக அஞ்சலி நம்ம ஹீரோக்கு ஃபோனை போட்டு விஷயத்த சொல்கிறாங்க. நான் ஷூட்டிங்கில் இருக்கேன், என்னால் போக முடியாது அப்படின்னு எடுத்த வார்த்தைக்கு சொல்கிறாரு. டக்குன்னு அவருடைய வார்த்தையை சேஞ்ச் பண்ணி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அஞ்சலியோடைய அம்மாவை சரி பண்ணி நீங்கள் பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புவார். அவர் வலிக்கி விட்டு அங்கே இருக்கக்கூடிய டேபிளே விழுந்துருவாருங்க. அந்த டேபிள்லாம் உடஞ்சி கண்ணாடி சேலெல்லாம் ஹீரோ மேல குத்திரோ, ஹீரோக்கு பலமா அடிபட்டுருங்க. அதுக்கப்புறம் சரியாயி வழக்கம் போல அவர் ஷூட்டிங் போக ஆரம்பிச்சிருவாருங்க. திடீர்னு மீராவே பாத்தீங்கன்னா மனசரங்கி வந்து ஹீரோ கிட்ட பேசலான்னு கால் பண்ணுவாங்க. அப்ப சித்தப்பா தான் போன் அட்டெண்ட் பண்ணுவாரு. அஸ்வின் இல்லையான்னு கேட்க வெளியில போயிருக்கான் அப்படின்னு சொல்ல சரி வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீரா கட் பண்ண போவாங்க. ஒரு நிமிஷம் இருமா, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சித்தப்பா ஏடா கூடமா ஒரு வேலையை பண்ணி விட்டுருவாருங்க. அன்னைக்கு மணிப்பாலுக்கு உன்னை பாக்குறதுக்காக வந்தான் இல்லையா, அவன் என்ன விஷயமா வந்தான் தெரியுமா, உங்க 2 பேர்த்தோட காதல் கதையை விஷ்ணு விஷால் கிட்ட சொன்னான். விஷ்ணு விஷாலுக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சி போச்சு, அதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக தான் வந்தான் அப்படின்னு சொல்ல மீரா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்ப அவன் என்ன பாக்குறதுக்காகவோ மன்னிப்பு கேட்கறதுக்காகவோ வரல, படத்துக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. சித்தப்பா வந்து இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஏன் சித்தப்பா இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சா அப்படிங்கும்போது ஏன்டா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது உனக்கு இதெல்லாம் புரியாது சித்தப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மீரா ஒரு பார்ட்டி அட்டன் பண்றதுக்காக போறாங்க. அங்க கண்மூடித்தனமா டான்ஸ் ஆடிட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. என் நெத்தியில் என்ன யூஸ் மீன் எழுதியிருக்கா, என்ன எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட்டுறாங்க அப்படின்ட்டு. அவன் என்ன பார்க்க தான் வந்தான், எல்லாம் சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட பேசி சரி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரிய வருது அவன் படத்துக்காக தான் வந்திருக்கான்ட்டு அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த வீடியோல பாத்தீங்கன்னா விஷ்ணு விஷால் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்திருப்பாருங்க. ரீசெண்டா வந்து ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று கேட்டாராம். அந்த லவ் ஸ்டோரி ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கா இருந்ததான். அந்த லவ் ஸ்டோரி வந்து அந்த டைரக்டரோட ஓன் ஸ்டோரி, பட் அதுக்கு வந்து இன்னும் கிளைமேக்ஸ் கரெக்டா இல்ல. சோ எல்லாம் கரெக்டா அமைஞ்சது அப்படின்னா அந்த படமும் உருவாகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோடைய கதையை பத்தி பேசியிருப்பாருங்க. அதை பார்க்கும்போது மீராக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா விஷ்ணு விஷாலை மீட் பண்ணி இந்த கதையை படமா எடுக்க வேணாம் சார், ஏன்னா அவ இந்த குரூப்ஸ் கூட சேர்ந்து வாழ போறா, ஒருவேளை இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க இப்படி எல்லாம் பழகுனீங்களா, இப்படி எல்லாம் சந்தோஷமா இருந்தீங்களா அப்படின்னு கேட்டு பயங்கரமா மீராவை டார்ச்சர் பண்ணா மீராவோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆயிரும், அதனால வேணாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இந்த மாதிரி அவன் என்கிட்ட வந்து சொன்னதை கேட்டு எனக்கு அவன் மேல ஒரு பெரிய ரெஸ்பெக்டே வந்தது அப்படின்ற மாதிரிலாம் விஷ்ணு விஷால் வந்து அந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பாருங்க. அதை கேட்கும்போது மீராக்கு பாத்தீங்கன்னா பரவாயில்ல இவன் ரொம்ப நல்ல பையன் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ மேல மறுபடியும் ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். உடனே அஞ்சலிக்கு போனை போட்டு நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அவனை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன், நான் வந்து அவன் கூட சேரலான்னு முடிவு பண்ணிட்டேன், உடனடியே ஊருக்கு கிளம்பி வரேன், அவனோட ஷூட்டிங் ஸ்பாட் எங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா இன்னைக்கு பிளாஸ்ட் சீன் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க கைஸ். வெடிக்கிற மருந்து ரேட் ஜாஸ்தி அப்படின்றதுனால ஒரே டேக்ல எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா ஃபீல்ட் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்த நோக்கி நம்ம மீரா ஓடி வருவாங்க. அந்த இடத்துல வெடிமருந்து இருக்கிறத பார்த்துட்டு வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சத்தம் போடுவாரு. ஆனா அதை புரிஞ்சுக்காத நம்ம மீரா ரொம்ப வேகமா ஓடி வருவாங்க. சரி வெடிக்க வைக்காதீங்க, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அதை புரிஞ்சுக்காத அந்த நபரும் தீய பத்த வச்சு விட்டுருவாருங்க. நம்ம ஹீரோவும் மீராவும் கரெக்டா அந்த
வெடிமருந்து இருக்கிற இடத்துக்கு வரும்போது பிளாஸ்ட் ஆயிருங்க. அவ்வளோதான், இவங்க 2 பேர்த்தோட சோழியும் முடிஞ்சதுன்னு பார்த்தா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. நம்ம ஹீரோ இருப்பார் இல்லையா, அவர் மீராவோட கையில் இருக்கிறாருங்க. மீரா அப்படியே தூக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. என்னடா இது ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பயங்கர ஷாக்கிங்கோட பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங்க்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமானதுனால ஒரே ஒரு முறை தான் வெடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் கேமராமேன் பார்த்தீங்கன்னா இதை நான் கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டேன், அதை நம்ம எடிட்டிங்கில் சரி பண்ணிக்கலாம், இந்த படத்தில் வர காட்சியும் இதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது அது எப்படி ஹீரோயின் வந்து ஹீரோவை காப்பாற்றுற மாதிரி சீனை வைக்க முடியும் அப்படின்னு மிஸ்கின் கேள்வி கேட்குறாரு. மிஸ்கின் படம்னாலே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், இப்படி காட்சியை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த காட்சியை முடிவெடுத்துருவாங்க. எண்ட் ஆஃப் தி டே அந்த இடத்துக்கு வந்த மீராவும் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பேசி சமாதானமாயி 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. விஷ்ணு விஷால் கிட்ட கையோட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டோம், இதுதான் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ், இப்போ படம் எடுக்கலாமா சார் அப்படின்ற மாதிரி கேட்க, டேட் எப்போன்னு சொல்லுங்க, லொகேஷனை ஃபிக்ஸ் பண்ணி படத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு விஷ்ணு விஷாலும் சொல்லிடுவாருங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க. கூடி சீக்கிரம் நம்ம ஹீரோவும் டைரக்டர் ஆயிருவாரு. ஹீரோ ஆசைப்பட்ட பொண்ணையே கல்யாணமும் பண்ணிப்பாரு. ஹாப்பி எண்டிங்கா இந்த படமும் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த படத்துல வர பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு கைஸ், அதுவும் கரெக்டா இந்த படத்துல வர சிச்சுவேஷன்ஸ்க்கு பொருந்தி இருந்துச்சு. ஸோ டைம் இருந்துச்சுன்னா இந்த படத்தை விஷுவலா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.